ஹாய், இன்னைக்கு ஒரு டிவைன் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபேமஸான இஸ்கான் டெம்பிளுடைய கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசியும் பாசி பருப்பும் சேர்த்து நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இது தாராளமாக 4 பேர் நல்லா சாப்பிடலாம். இப்போ முதல்ல பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். திரும்ப அரிசியை போட்டுட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 பார்ட் ரெசிபியாக நான் பண்ணுறேன். அதனால் குக்கரில் எண்ணெயும் நெய்யும் கலந்து இது சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சம் தட்டினது, பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது பேச்சுலருக்கு ஏற்ற குயிக்காக முடிக்கிற ரெசிபி. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின தக்காளி போட்டுட்டு இது கூடவே கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இது 4த்தையும் நான் சேர்க்குறேன். நீங்கள் காலிஃப்ளவர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா கிளறினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கல் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சது, இது நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் 1 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு இப்போ அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து 1 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ அரிசியும் பருப்பையும் நான் வறுத்து வச்சுருக்கேன்ல, அது ஒரு 10 நிமிஷம் இந்த ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஊற போட்டிருக்கேன். இப்போ அதை நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துட்டோம். இப்போ குக்கரை மூடி போட்டு 5 விசில் விட்டு திறந்து பார்த்தோம்னா சூப்பராக குழைவாக நல்ல டேஸ்ட்டாக திறக்கும் போதே வாசனை கமகமன் இருக்கிற ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கிற ஃபேமஸான இஸ்கான் டெம்பிள் கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஒரு மழை காலத்தில் எல்லோரும் இருக்கும்போது ஒரு சண்டேஸில் இதை செஞ்சிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு அப்பளத்தோட நெய் விட்டு சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். வித்யா மைண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.